வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 12/5/2025 விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சூரிய உதயம் 5:54, கரணம் 9 மணி முதல் 10:30 வரை, திதி இன்று இரவு 10:44 வரை, பௌர்ணமி பின்பு பிரதமை, நட்சத்திரம் இன்று காலை 6:48 வரை, சுவாதி பின்பு விசாகம், யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை, சித்த யோகம் பின்பு காலை 6:48 வரை, அமிர்த யோகம் பின்பு மரண யோகம், சந்திராஷ்டமம் இன்று காலை 6:48 வரை, உத்திரட்டாதி பின்பு ரேவதி. மேஷராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும், சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், செலவுகள் கூடும், மாற்றங்கள் கிடைக்கும், நிதானமாக செயல்பட்டு வெற்றியை கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த கடமைகள் கூடும், திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள், எண்ணங்கள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அஸ்வினி நிம்மதி கிடைக்கும், பரணி வெற்றிகள் உருவாகும், கிருத்திகை திறமைகள் கூடும். ரிஷபராசி நேயர்களே, உத்தியோகத்தில் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும், மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும், போட்டி பொறாமைகள் விலகும், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும், எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும், எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள், அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், கிருத்திகை ஆதரவுகள் கூடும், ரோஹிணி உதவிகள் கிடைக்கும், மிருகசிரேஷம் வளமான நாள். மிதுன ராசி நேயர்களே, எதிலும் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள், வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும், பணியில் முன்னேற்றம் ஏற்படும், நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம், மிருகசிரேஷம் மகிழ்ச்சியான நாள். திருவாதிரை சிந்தனைகள் கூடும், புனர்பூசம் உதவிகள் கிடைக்கும். கடகராசி நேயர்களே, அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும், ஒத்துழைப்பான நிலை அமைய பெறுவீர்கள், புதுவிதமான நினைவுகள் கிடைக்கும், விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள், சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். வியாபாரத்தில் மேன்மைகள் ஏற்படும், மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும், நிம்மதியான நிலை கிடைக்கும், சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம், புனர்பூசம் ஆதாயங்கள் கிடைக்கும், பூசம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ஆயில்யம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். சிம்மராசி நேயர்களே, எதிர்ப்புகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள், நினைத்த காரியம் நிறைவேறும், வியாபாரத்தில் ஆதரவுகள் கிடைக்கும், வேகமாக செயல்படுவீர்கள், தடைகள் விலகும், அலைச்சல்களினால் மனதில் மாற்றங்கள் உண்டாகும், தொழிலில் லாபமான நிலை ஏற்படும், எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள், கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், மகம் ஆதரவுகள் கூடும், பூரம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும், உத்திரம் தன்னம்பிக்கை அதிகமாகும். கன்னிராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும், அலைச்சல்கள் கூடும், மனதிற்கு பிடித்தவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும், சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள், லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள், வியாபாரத்தில் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும், வருமானம் கூடும், பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும், பெருமையுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம், உத்திரம் அலைச்சல்கள் கூடும், ஹஸ்தம் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள், சித்திரை அனுபவங்கள் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, சுற்றி உள்ளவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும், பணியில் நிதானம் தேவை, வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும், பண பரிவர்த்தனைகளில் யோசித்து செயல்படவும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் அதிகமாகும், புதுவிதமான முயற்சிகளில் அலைச்சல்கள் கூடும், ஆதாயங்கள் அதிகமாகும், உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம், சித்திரை நெருக்கம் ஏற்படும், சுவாதி யோசித்து செயல்படவும். சாகம் ஆதரவான நாள். விருச்சிகராசி நேயர்களே, உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும், கௌரவங்கள் மேலோங்கும், தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும், லாபங்களும் கிடைக்கும், அனுசரித்து நடந்து கொள்ளவும். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது, வேகமாக செயல்பட்டு முன்னேற்றமும் அடைவீர்கள், சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், விசாகம் கௌரவங்கள் கிடைக்கும், அனுஷம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். கேட்டை மனக்கசப்புகள் நீங்கும். தனுசு ராசி நேயர்களே, மனதில் புதுவிதமான ஆசைகள் நிறைவேறும், நினைத்த காரியம் நிறைவேறும், புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும், வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும், பணியில் கௌரவங்கள் மேலோங்கும்,
தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். முயற்சிகள் கைகூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மூலம் ஆசைகள் நிறைவேறும். பூராடம் முயற்சிகள் கைகூடும். உத்திராடம் நட்புகள் மேலோங்கும். மகர ராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மனதில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். லட்சியத்தையும் மேம்படுத்துவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் நினைத்தது நிறைவேறும். திருவோணம் வருமானம் உண்டாகும். அவிட்டம் சிந்தனைகள் கூடும். கும்பராசி நேயர்களே, பணியில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் உருவாகும். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். மேல் அதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் ஆதரவுகள் கூடும். சதயம் சிந்தனைகள் உண்டாகும். புரட்டாதி நட்புகள் ஏற்படும். மீனராசி நேயர்களே, பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் தீரும். பணியில் அலைச்சல்கள் அதிகமாகும். மேல் அதிகாரிகளிடம் நிதானமாக செயல்படவும். கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். நட்பு வட்டாரம் விரிவடையும். வீட்டில் உள்ளவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. யோசித்து செயல்படுவதும் நல்லது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புரட்டாதி நெருக்கம் உண்டாகும். உத்திரட்டாதி நிதானம் தேவை. ரேவதி பேச்சுக்களை குறைக்கவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.